ஹலோ மக்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான மூத்த நிர்வாகியும் மூத்த அமைச்சருமான பொன்முடி அவர்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மேடையில் வாய்க்கு வந்ததை பேசிவிட்டார். தெரியாமல் பேசினாரா, தெரிந்து பேசினாரா என்பது இப்பொழுது முக்கியம் அல்ல. அவரது பதவியை பறிக்க வேண்டும். திமுகவின் துணை பொதுச் செயலாளர் பதவியை பறித்தால் மட்டும் போதுமா என்று பலரும் கேள்விகளை எழுப்பியுள்ளார். திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் மக்களுக்கு உண்மையில் நல்லது செய்யக்கூடியவராக இருந்தால், ஸ்டாலின் அவர்கள் உண்மையான தலைவராக திமுகவில் இருந்தால், பெண்களையும் குறிப்பிட்ட சமூகத்தினரையும் அவதூறாக பேசிய பொன்முடி அவர்களது பதவியை பறிக்க வேண்டும். இது முதல் முறை அல்ல பொன்முடி அவர்கள் செய்த தவறு. இதற்கு முன்னால் ஓசி பஸ் என்று கூறி மகளிர்களை அவமானப்படுத்தியுள்ளார். அதற்கு முன்பாக 1000 ரூபாய் கொடுத்துதானே மேக்கப் போட்டு மினுக்கிறீங்க என்பதற்கேற்ப பொன்முடி அவர்கள் பேசியதும் சமூக வலைதளங்களில் வைரலாகவே பரவியது. வேறு வழி இல்லாமல் ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் மூத்த நிர்வாகியாக இருக்கிறார். தனது தந்தையுடன் பயணித்தவர். அவரிடம் எவ்வாறு கேள்விகளை கேட்டு அவரை எந்த ஒரு பிரச்சனையிலும் பேசாதீங்க என்று அவரால் ஒரு மேடையிலேயே நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஸ்டாலின் அவர்கள் மூத்த அமைச்சர்கள் பயனுள்ள தகவலை கொடுத்தால் மட்டும் போதும் என்று நாங்கள் கேட்கவில்லை. அவர்கள் அவரது வேலையை அமைதியாக தலைமைக்கு பிரச்சனை இல்லாமல் பார்த்தாலே எங்களுக்கு நிம்மதிதான் என்று பொன்முடி அவர்களையும் KN நேரு அவர்களையும் பார்த்து பேசியிருந்திருப்பார். ஆனால் இப்பொழுது ஸ்டாலின் பேச்சை கேட்டாரோ இல்லையோ, அவரது வயதுக்கு மூப்பு இருந்தாலும் அவரது பேச்சுக்கள் சிலவற்றை மறந்து கூட அவரை கேட்டிருந்தாலோ அவரது வீட்டார்கள் கேட்டிருந்தாலோ பொன்முடியை கண்டபடி ஏசியிருப்பார்கள். ஏனென்றால் அவர் பேசியது அப்படித்தான். நாம் வீடியோ மூலமாக அதை தெளிவுபடுத்த முடியாது. ஏனென்றால் அது மிகவும் அருவருப்பான ஒரு வார்த்தைகள் தான். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தில் மீண்டும் மீண்டும் பொன்முடி அவர்கள் வெற்றியடைவதற்கு காரணம் என்ன? இப்பொழுது இதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக நாம் கேட்கக்கூடியது. ஒரு அரசு ஊழியர் ஒரு தவறு செய்துவிட்டார் என்ற வச்சுப்போம். அவரது மீது நடவடிக்கை எடுக்கக்கூடிய வகையில் முதலாவதாக பணி இடைநீக்கம், சஸ்பெண்ட் செய்யப்படுவார். அந்த பணி இடைநீக்கத்திற்கு பிறகு அவருக்கு சம்பளம் பாதியாக குறைக்கப்படும். மூன்றாவதாக, அவர் அந்த பதவியில் அவர் தவறு செய்யவில்லை, அந்த குற்றச்சாட்டுகள் பொய்யானவை என்பதை ஆதாரத்துடன் கொடுத்தால் மட்டும்தான் அவர் மீண்டும் பணியில் அமர்த்தப்படுவார். அதுவரைக்கும் அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதுதான். அதாவது அவர் உண்மையிலேயே தவறு செய்திருந்தாலும் தவறு செய்யாமல் இருந்தாலும் புகார் வந்துவிட்டால், சிறிய தவறு என்று தெரிந்துவிட்டால், அரசு ஊழியருக்கு இந்த நிலைமை என்றால், அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி அவர்கள் ஊழல் வழக்கில், சொத்து குவிப்பு வழக்கில், பல்வேறு வழக்குகளில் சிக்கி பொன்முடி அவர்கள் 2006ஆம் ஆண்டு முதலே பொன்முடி அவர்கள் பற்றியான பல்வேறு தகவல்களை நாம் ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது வரை அமைச்சராகத்தான் நீடித்து கொண்டிருக்கிறார். இது யார் மீது தவறு என்பதை நாம் பார்க்கும் பொழுது திமுகவின் மீது தவறா? நிச்சயமாக கிடையாது. மக்களாகிய நம் மீதுதான் தவறு இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பொன்முடி அவர்கள் மீண்டும் களத்தில் வந்தால் 2000மோ 4000மோ அல்லது அதிகபட்சம் 6000 9000 வரைக்கும் பணத்தை பெற்றுக்கொண்டு பொன்முடி நல்லவர் என்று கைதூக்கி ஓட்டு போடக்கூடிய வகையில் தான் நாம் அனைவரும் இருக்கிறோம். அது இந்த முறை மாறுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏனென்றால் திமுகவை பொறுத்தளவில் கடந்த சில மாதங்களாகவே தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளை நடத்தி வருகிறார்கள். ஆனால் அதற்கான விளக்கத்தை திமுகவின் தலைவரான ஸ்டாலின் அவர்கள் கொடுக்கவில்லை. சரி, அது அமைச்சரது தனிப்பட்ட விவகாரம் இருக்கட்டும். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை மறந்துவிடக்கூடாது. சுமார் 1000 கோடி ஊழல் என்ற அறிக்கை வெளியிட்டு நீதிமன்றத்திலும் வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த துறை சார்ந்த அமைச்சர் பற்றி இதுவரை ஸ்டாலின் அவர்கள் வெளியிடாதது ஏன்? சரி, வைத்துக் கொள்வோம். அந்த துறை சார்ந்த அமைச்சரே எங்களது தலைமை அலுவலகத்தில் சோதனை நடத்தியிருக்கிறது, அது பொய்யான தகவல், அது பொய்யான அமலாக்கத்துறை ரைடு என்று கூட தெரிவித்திருக்கலாம். அதுவும் அவர் தெரிவிக்கவில்லை. இப்படி மக்களது பணத்தை கொள்ளையடித்து ஆட்சி நடத்தக்கூடிய திமுகவினர்கள் நல்லவர்களா, அல்லது மக்களாகிய நாம் மீண்டும் மீண்டும் ஓட்டு போட்டுக் கொண்டிருக்கின்றோமே அவர்கள் நல்லவர்களா என்று பார்த்தால் 2 நபர்களுமே பணத்திற்காக வேலை செய்யக்கூடியவர்கள் தான், இன்க்ளூடிங் மீ. திராவிட முன்னேற்ற கழகத்தை குறை கூறுவதாக நினைத்துக் கொள்ள வேண்டாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் நல்லது செய்தவர்களுக்கு நிச்சயமாக மக்கள் நல்லது செய்வார்கள். அப்படியானால் காமராஜர் மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்க வேண்டுமே. அண்ணாதுரை வந்து எதற்காக
காமராஜரை சோழி முடித்தார் என்று நீங்கள் கூட கேட்கலாம். அப்பொழுது இருக்கக்கூடிய நிலைமை என்பது கருணாநிதி அவர்கள் வசைபாடி பொய்யான தகவல்களை கூறி காமராஜர் அவர்களை பற்றியான தகவல்களை முழுமையாக மறைத்து ஆட்சிக்கு வந்த பிறகு காமராஜர் மிகப்பெரிய நல்லவர் என்று கை தூக்கி கூறிவிட்டார். மக்கள் எதையும் கூடிய விரைவிலேயே நம்பக்கூடியவர்கள். 10 நிமிடங்கள் போதும் ஒரு பொய்யை உண்மையாக்கக்கூடியது. மக்கள் ஏமாறாமல் இருப்பதை விட அவர்கள் தினந்தோறும் ஏமாற்று கொண்டுதான் இருக்கிறார்கள் அரசியல்வாதிகளால். உங்களது கருத்துக்களை கூறுங்கள். பொன்முடி அவர்களை பதவியிலிருந்து நீக்கலாமா அல்லது அவரை பதவியிலிருந்து நீக்குவதற்காக மக்கள் போராட்டத்தை நடத்தலாமா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.